அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பேரருளாக பெரும் கிருபையாக வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு அருள்களில் பெற்றோர் என்ற ஒரு பெரும் அருளை நமக்கு செய்திருக்கின்றான். தந்தையாக தாயாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவ்வாறு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் இன்னும் கூடுதலான கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் திட்டமிட வேண்டும். இன்றைய காலகட்டத்தை சூழ்நிலைகளை எல்லாம் நாம் விளக்கி உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நடைமுறை சிக்கல்களையும் நடைமுறையில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குழப்பங்களையும் பிள்ளைகளாக இருப்பவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இளம் பருவத்திலே இளைஞர்களாக இளைஞர்களாக நடைபெறுகிற காட்சிகளை ஊடக வழியாக சமூக வலைதளங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். எந்த அளவுக்கு உச்சகட்டத்திலே இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் இருப்பதனுடைய விளைவாக, சரியான வழிநடத்தனுடைய வழிகாட்டுதல் இல்லாதனுடைய விளைவாக பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிக்கூட பாட புத்தகத்தோடு சேர்த்து போதைப் பொருட்களை கொண்டு வருகிற காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்துல புத்தகங்களோடு சேர்ந்து வீச்சு அருவாளை கொண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் திருநெல்வேலி பாளையங்கோட்டத்திலே நடைபெற்ற நிகழ்வு ஒரு பெரும் பரபரப்பை, பல்வேறு சிக்கல்களை, ஒரு அச்ச உணர்வை பிள்ளைகள் மத்தியிலே இவ்வளவு கொடூரமான வக்கரமான சிந்தனைகள்லாம் உண்டாயிருக்கிறதா என்று நினைக்கிற அளவுக்கு நடைமுறை நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையிலே சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பெற்றோர் என்ற இந்த பேர் அருளை நம்மிடத்திலே வழங்கி அவன் நாடியோர்களை தாயாக தந்தையாக நமக்கு அருள் புரிந்திருக்கிறான், கருணை புரிந்திருக்கின்றான். நம்முடைய ஆற்றலாலோ நம்முடைய அறிவாலோ நம்முடைய உழைப்பாலோ நான் ஒரு தந்தையாகவோ தாயாகவோ இந்த உலகத்தில் நடமாடவில்லை. இறைவனுடைய அருளாலேயே இறைவன் இந்த அந்தஸ்தை இந்த பதவியை நமக்கு தந்திருக்கிறான். அப்படி வாழுகிற நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் ஏராளமான போதனைகளை நமக்கு வழிகாட்டுகிறார். அதிலே இன்று ஓரிரு செய்திகளை மட்டுமே நம்முடைய உள்ளங்களில் ஏந்தியவர்களாக இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் படிப்பினையும் அது ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்முடைய வாழ்நாள் முன்னேற்றத்திற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலே அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள். அபவாஹு, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுத்தமாக நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். யு ஹவ்விதானிஹி வயு நஸ்ஸிரானிஹி வயு மஜ்ஜுசானிஹி, நீங்கள் என்ன செய்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ அவர்களை கிறிஸ்துவர்களாகவோ அவர்களை நெருப்பு வணங்கிகளாகவோ, இன்னொரு ஹதீஸ்ல வருது அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாகவோ நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள். அப்போ பெற்றோருடைய கையில் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, பிள்ளைகளை சீர்படுத்தக்கூடிய, பிள்ளைகளை சரிபடுத்தக்கூடிய, அவர்களை வழிநடத்தக்கூடிய அனைத்து பொறுப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கையில தந்திருக்கிறான் என்பதை இதன் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. இறைவனுடைய நாட்டத்தில் தான் எல்லாமே நடக்குது. இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் அனைத்துமே அசைகிறது, அனைத்துமே இயங்குகிறது. ஆனால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அவருடைய வழிகாட்டுதல், அவர்களுக்கு போதிக்கிற போதனைகள் அனைத்துமே நம்முடைய வழிகாட்டுதலை மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா? நீங்க தான் அவர்களை யூதர்களாகவோ, அவர்களை நெருப்பு வணங்கியலாகவோ, அவர்களை கிறிஸ்துவர்களாகவோ, அவர்களை இணை கற்பிப்பவர்களாகவோ ஆக்குகிறீர்கள். வாபவாஹு பகது, அதற்கு பின்னர் நீங்க தான் அந்த வேலையை செய்றீங்க. அல்லாஹ் படைக்கும் பொழுது எல்லாரையும் முஸ்லிமா படைக்கிறான். எவ்வளவு பெரிய கனமான வார்த்தை! நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய இடத்திலே எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், பேசுகிற பேச்சுகள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அனைத்தையும் இறைவனுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன திருமறை குர்ஆனுடைய போதனையின் அடிப்படையில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சிந்தனையின் அடிப்படையில நம்முடைய அறிவுரைகள் அவர்களுக்கு இருக்கிறதா? பிள்ளைகளை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஆடு மாடு பெத்து போட்டு வளர்க்கிற மாதிரி எல்லாம் வளர்ந்து போறது கிடையாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற நேரங்கள் மிக அற்புதமானது, மிக வேல்யூபிளானது, மிகவும் தேவையானது. அந்த நேரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிற நாம் எத்தனை நேரத்தை பிள்ளையை அமர வைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு போதனை செய்திருக்கிறேன், அறிவுரையை சொல்லியிருக்கேன், தொழுவ கூட்டு வந்திருக்கேன், குர்ஆனை ஓத வைத்திருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. லீவா இருந்தா நம்ம இங்க கூட்டு வந்துடும், அது மட்டும் விஷயமா? ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வக்திலையும் நாம் தொழுக போறோமா இல்லையா? நாம் ஒவ்வொரு வேலைக்கும் தொழுக போறோம். சரி, ஸ்கூலுக்கு போயிடுறேன், லுகர் அசர் அங்கே இருப்பாங்க, அல்லது ஃபஜ்ர் நேரத்தில் எங்க இருக்கிறாங்க? நம்மோட இருக்கிறாங்க. நம்ம எழுந்திருக்கிறோமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுபோக எழுந்து வர நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை ஃபஜ்ருடைய நேரத்துக்கு நாம் தொழுகைக்கு அழைத்து வருகிறோமா? அவர்களை தூங்க வேண்டும் என்று அசதியா இருப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் தூங்க வைக்கிறாங்களோ, பிள்ளைங்க எழுந்தா கெட்டு போயிரும் தூக்கம் நினைக்கிறாங்களோ, அப்படி நினைப்பவர்கள் மனசுல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய சிந்தனை, என் பிள்ளை தூக்கம் கெட்டுருன்னு எழுப்பாம போனா என்னுடைய பிள்ளையுடைய வாழ்நாளே கெட்டு போயிடும். என் பிள்ளை வாழ்நாள் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் காலையில் எழுப்பி கூட்டு வந்தே ஆக வேண்டும். அதிகாலையில எழுக்கிற பழக்கம் என்பது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. உடலுக்கு சிறந்தது, உள்ளத்துக்கு சிறந்தது, சிந்தனைக்கு சிறந்தது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற எல்லா பாடையும் ரொம்ப லேசான முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற பாடம், மருத்துவம் சொல்ற பாடம், உளவியல் சொல்ற பாடம் எல்லாத்தையும் 1400 ஆண்டுக்கு முன்பாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் நமக்கு சொல்லிவிட்டான். அதிகாலையில எழுந்திருப்பவருடைய உள்ளம் என்பது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவங்க சிந்தனை தெளிவானதா இருக்கும், உள்ளத்துடைய பாரம் இல்லாமல் இருப்பார்கள், தெளிவான நினைவாற்றல் பெற்றிருப்பார்கள். ஏராளமான அறிவுரைகள் அள்ளி தெளிக்கிறான், ஆய்வு கட்டுரைகளை ஏராளமாக எழுதி தொகுக்கிறான். ஆனா நாம் நம்முடைய பிள்ளைகளை காலையில எழுந்து வாங்கத்தான் அதுதான் சிறந்தது, காலை எழுப்புறதா நன்மையானது, அதுதான் சிறப்பு, அது தொழுகை வர நன்மையானது, தொழுகையில இவ்வளவு நன்மை இருக்கு, ஃபஜ்ருடைய தொழுகையில இவ்வளவு நன்மை இருக்கு. மன் சல்ல சுபுஹி ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் சுபுவுடைய தொழுகையிலே தொழுது விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பிலே வந்து விட்டார்கள். நான் சுபு தொழுகை தொழுது விட்டேன் என்றால் நான் இறைவனுடைய பொறுப்புக்கு வந்துட்டேன். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, யாரெல்லாம் சுபுடைய தொழுகை தொழுது இருக்கிறோம், யாரெல்லாம் குடும்பத்தோடு சுபுடைய தொழுகை தொழுது இருக்கிறோம், யாரெல்லாம் பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு சுபுடைய தொழுகை தொழுது இருக்கிறோம். எத்தனையோ அறிவுரைகளை நம்முடைய வாழ்நாளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விதவிதமான அறிவுரைகளை கேட்கிறோம், வித்தியாசமான அறிவுரைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு அறிவுரைகளுக்கு நம்முடைய வாழ்நாளிலே மதிப்பீடு போட்டுக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்நாளிலே கேட்ட அறிவுரைகளை, போதனைகளை, படித்த பாடங்களை, திருக்குர்ஆனுடைய வசனங்களை, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை என் வாழ்நாளிலே எத்தனையே நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். சிந்திக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வாழுகிற காலம் அவ்வளவு மோசமான காலமாக பிள்ளைகளுடைய சிந்தனை தடுமாறி கொண்டிருக்கிறது. நம்மளாம் பிள்ளைகளா இருக்கிற காலங்களில பாவம் செய்யறதுக்கு, தப்பு செய்யறதுக்கு வாழ்நாள் ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் அரிதா இருந்துச்சு. அதுக்குன்னு சேர்க்க சேரணும், அதுக்குன்னு ஒரு காலம் எடுக்கணும், அதுக்குன்னு தூர தொலைவுல போகணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல, கையிலேயே எல்லா வகையான விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய உள்ளத்திலே ஆழமான இறை எச்சத்தை, அல்லாஹ்வை பற்றியான பயத்தை, மார்க்கத்தின் பற்றிய சிந்தனையை, தொழுகையின் பற்றிய முக்கியத்துவத்தை, கடந்த வாரம் தொழுகையினுடைய சிறப்புகளை, முக்கியத்துவத்தை கேட்டிருப்பீங்க. அந்த தொழுகையினுடைய சிறப்பையும், அந்த தொழுகையினுடைய ஈடுபாட்டையும், அந்த தொழுகையினுடைய மிகப்பெரிய
ஆழமிக்க நன்மைகளை பெற்றுத் தருகிற வாய்ப்புகளை எல்லாம் நாமும் அறிந்து நாம் செயல்படுத்துவதோடு சேர்ந்து என் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய போதை நமக்கு இருக்கா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறிவுரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏராளமான முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே முகம்மதே, இப்ராஹிம் தான் நீ பின்பற்றுவதற்கு தகுதியானவர் என்பதை நான் உமக்கு அறிவுரை சொல்லவில்லையா? சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. அவருடைய போதனையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தா தெரியுமா? உண்மை வழியில் நின்ற மனிதராக அவர் இருந்தார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்மாதிரியாக்கி அவரை பின்பற்றுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்மாதிரி ஆக்கி இருக்கிறான். உஸ்வத்துல் ஹஸனா. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், இறைவனிடத்தில் துஆ செய்கிறாரு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. எவ்வளவு அற்புதமான துஆ தெரியுங்களா? ஒவ்வொரு நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய துஆ. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடியவனாக நீ ஆக்க அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழக்கூடியவங்களா இல்லையா? அவங்க காலத்துல உள்ள வணக்கத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்க கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இறைவா என்னை தொழக்கூடியவனாக்கு, என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடியவனாக ஆக்கு. என்ன மட்டும் ஆக்கிறாரு, எனக்கு பின்பற்றி வராங்களை பின்னணி அவர்களை நீ தொழக்கூடியவனாக்கு, என்னிடத்துல இருந்து இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்விடத்துல கேட்டுவிட்டு ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னிடத்துல இருந்து இந்த பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்ள அல்லாஹ், நீ அங்கீகரி அல்லாஹ், நீ அதுக்கு ஆமீன் ஆக்க அல்லாஹ், நீ இதுக்கு அத்தாரிட்டி ஆக்க அல்லாஹ். நம்ம எத்தனை விஷயங்களை இறைவனிடத்திலே கேட்கிறோம், அந்த பிரார்த்தனைக்கு இறைவனிடத்திலே இறைவா நீ செவியேற்பாயாக அல்லாஹ், நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ், நீ பதிலளிப்பாயாக அல்லாஹ், நீ அதை எனக்கு இந்த உலகத்திலே வாழ்நாளே நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை தா அல்லாஹ். எத்தனை நாம் கேட்கிறோம். ஒரு நபி, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர், எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியானவர், இறைவனுடைய கருணையாலேயே போர்த்தி கொண்டவர். வத்தகதல்லாஹ இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிம் என்பவர் என்னுடைய உற்ற தோழனாகவே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றோராக இருக்கிற நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நடைமுறைகளையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லை. ஏதோ நம்ம பெற்றோம், நான் எல்லாமே செய்யறேனே, துணிமணி வாங்கி கொடுக்கிறேன், கேட்டத புத்தகத்தை வாங்கி கொடுக்கிறேன், பெரிய கல்லூரியில படிக்க வைக்கிறேன், அவன் ஆடம்பரமா கேட்டா பைக் வாங்கி கொடுக்கிறேன், அவன் கேட்கிற சாப்பாட்டு பொருளை வாங்கி கொடுக்கிற, அது மட்டுமா பிள்ளைகளுக்கு செய்யற கடமைகள்? சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமா அவர்களுக்கு செய்கிற கடமைகள்? அவர்களுக்கு செய்கிற கடமைகளிலே பிரதானமான ஒரு கடமை என் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய நெறிமுறைகளை, அறிவுரைகளை, அறக்கட்டளைகளை சொல்லிக் கொடுப்பதுதான முக்கியமானது. இதையெல்லாம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழுகிற நாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய அறிவுரைகளை சொல்லி வளர்த்திருந்தால், ஒரு பெரும் தியாகத்தை செய்ய போகிற நேரத்திலே அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை பாருங்கள். அவங்க தன் வாழ்நாள்ல தாம் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை பற்றி வளர்த்திருந்தால், இறைவனுடைய கட்டளையை சொல்லுகிற நேரத்தில், நீங்க செய்யுங்கத்தா, அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா எனக்கு அதுல எல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை என்று எந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள். 37வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவங்க போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட கேட்கிறாங்க. ஒரு உழைக்கிற நிலைக்கு அவங்க போயிட்டு அவங்க கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹு ஃபன்லுரு மாதா தரா. அவங்க கேட்கிறாங்க, மகனே, நான் உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதை பத்தி நீ என்ன கருதுகிறாய் சொல்லு. எந்த பிள்ளைகள்கிட்டாவது போய் இந்த மாதிரி அறுக்கிற கனவு கண்டே அப்படின்னு கேட்கிறது ஒரு புறம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர். நான் இப்படி ஒரு அறுக்கிற கனவு கண்டிருக்கேன், வா நாளை காலைல போவோம், நான் உன்னை அறுக்க போறேன் என்று சொன்னா அது சரி.
இவங்க போய் அவங்ககிட்ட ஆலோசனை கருத்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை இட்டா நான் அறுக்கலாம் நினைக்கிறேன், நீ என்னத்தான் நினைக்கிற? எந்த தகப்பனாவது பிள்ளைகிட்ட போய் இப்படி கேட்பதற்கு வாய்ப்புண்டா? அப்படி கேட்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்திருக்கிறோமா? அப்படி வளர்க்கிற நேரத்துல, அப்படி கேட்கிற நேரத்துல அந்த பிள்ளை என்ன சொல்லுவான்? ஒரு வேலையா இதெல்லாம், ஒரு விஷயம் இதெல்லாம் கொண்டு என்கிட்ட கேட்கறீங்க, என்ன ஒரு லூசா இருப்பீங்களா அப்படின்னு கேட்க பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு. இவங்க கேட்கிறாங்க, இப்படியான ஒரு நிலை இருக்குதா, நீ என்ன நினைக்கிற, உங்ககிட்ட கருத்து கேட்கிறேன். நாளை காலைல நம்ம 2 பேரும் ஒரு 4 மணிக்கு எழுந்துடலாம், வீட்டுல தகதி தொழுகலாம், தொழுது முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கா பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு போகலாம் அப்படி நைட்டு நம்ம ஆலோசனை கேட்போமா? அதுவே சங்கடம், ரொம்ப கஷ்டம். ஓப்பா படுக்கிறது 12 1 மணி, 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வர தொழுவணும், தகதித்துல வேற நிக்கணும், 5 மணிக்கு கூட்டு போவிய, 5:30 ஜமாத்து நடக்கும், 6 மணிக்கு வருவிய, எடுத்துட்டு 2 மணி நேரம் தூக்கம் போயிருமே. நான் எழுந்திருக்கிறது 8 மணி 9 மணி, அதுல வேற 2 மணி நேரம் போயிடுமே. இப்படி எல்லாம் நம்ம சிந்தனை ஓடும். அதுக்குறேன்னு போய் கேட்கிறாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்கள், அபத்தி யா அபத்தி, என் தந்தையே. அவங்க சொல்றாங்க, யா அபத்தி ஃபஃப்மா தூமர், நீங்க எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானோ அதை நீங்க செய்யுங்க. அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களை ஒருவனாக என்ன நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. ஏன் என்கிட்ட போய் கருத்து கேட்கறீங்க? ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிற அழகான வார்த்தையை பாருங்கள். இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு இருந்தா அதை செய்யுங்க, பொறுமையாளர்ல ஒருவனாக என்ன நீங்க பாப்பீங்க. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன அல்லாஹ் சொல்ல போறான்னு தெரியாது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற அறிவுரையை சிந்தித்து பாருங்கள். எப்படி தன் பிள்ளையை அவர்கள் வளர்த்திருந்தால் இதையெல்லாம் கேட்காதீங்க தான், நீங்க செய்யுங்க தான், அல்லாஹ் நான் என பொறுமையாளர் ஒருவனா நீங்க பாப்பீங்க. இப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தை உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கிற தகப்பனாக தாயாக நாம் மாற வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. தந்தையுடைய சொல்லுக்கு அவ்வளவு வேல்யூபிள் இருக்கு, அவ்வளவு மரியாதை இருக்கு, அவ்வளவு கண்ணியம் இருக்கிறது. அந்த பிள்ளைகளை எப்படி நபிமார்கள் வளர்த்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர் எப்படி வளர்த்திருக்கிறார். எத்தனையோ அறிவுரைகள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். அதுல ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், தன் மகனை உட்கார வைத்து, யா புனைய, என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, அதனால் ஏற்படுகிற சிக்கல்களை இன்னல்களை நீ சகித்துக்கொள். இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? உறுதிமிக்க காரியத்திலே ஒன்றாக இருக்கிறது. எந்த இடத்தை எடுத்துக்கிட்டாலும் நபிமார்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நல்லடியார்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்க சொல்லுகிற விஷயம் என்ன? அல்லாஹ்வை வணங்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போற நேரத்துல தாம் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி என்ன கேட்டாங்க? என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனாகிய அல்லாஹ்வையும் நாங்க வணங்குவோம். கடைசி நேரத்துல அவங்க கேட்டுட்டு போன அறிவுரை என்ன? இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தை சொல்லுகிற, அவர்களை தொழுகைக்கு அழைச்சு வருகிற, இன்னும் மார்க்கத்தை அறிந்து கொள்கிற எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அதற்காக அழைத்து வருகிற செயல்பாடுகளை சிந்தித்து பாருங்க. அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க பாய். சொல்ற விதத்துல சொன்னா, நீ இந்த முறை 10th எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துரு, நீ கேட்கிற சூப்பர் சைக்கிள் வாங்கி தர சொல்றமா இல்லையா? இந்த முறை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருத்தா, நீ என்ன கேட்கறையோ வாங்கி தர. நீ இந்த முறை +2ல இவ்வளவு மார்க் எடுத்து 500க்கு மேல எடுத்துரு, அதை வாங்கி தர. எத்தனையோ விஷயத்தை உலகத்திற்காக சொல்லுகிற நாம மார்க்கத்துக்காக இதையெல்லாம் செய், உனக்கு இது தரேன், உனக்கு அதை வாங்கி தரேன், இப்படி செய்யறேன் என்ற அறிவுரைகளை சொல்லி அவர்களை ஆர்வம் ஊட்டலாமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்ல மறந்துடுறோம். இதெல்லாம் நமக்கு சிந்தனை வரமாட்டேங்குது. கோடைகால பயிற்சி முகாம் வரப்போகுது. அந்த பயிற்சி முகாமில் சேர்ப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேரை நாம் ஆர்வம் ஊட்டுகிறோம் சிந்திச்சு பாருங்க. அங்க போலாம் டூரு, இங்க போலாம் டூரு, அதெல்லாம் தப்பு இல்லை, தேவைப்பட்டா செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் போட்ட திட்டம் என்ன? இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு
அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் வாழ்நாளில் முயற்சிப்போம். சிறந்த பெற்றோர்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ் நேசிப்பதை போல, அல்லாஹ் வழிகாட்டுவதை போல நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து பிள்ளைகளை வழிநடத்துகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.